பெங்களூர்ல என்ன இருக்கு சொல்ல? பெங்களூர்ல எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு? சுத்தி சுத்தி பார்க்கு தான் இருக்கு. வயசானவங்க நடந்துட்டு இருப்பாங்க. பார்க்காச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க என்ன இருக்கு? எவ்வளவு மணி நேரமா சுத்துற? இங்க எக்ஸசைஸ் பண்ணாம வேர்க்க தான் செய்யுது. நம்ம சென்டினரி பார்க் வந்திருக்கோம். சென்டினரி பார்க்லயும் ஒரு புதைச்சிட்டு போயிடுறேன். அந்த மாதிரி இருக்கு. பின்னாடி பேர் அருவி கொட்டு கொட்டுன்னு கொட்டு. இந்த அருவி இந்த மாதிரி இருக்குமா? ஆமா, அருவி ஆர்டிபிஷியல் தான் வச்சாகணும். பெங்களூர்ல எல்லாம் பக்கத்துலயே அருவி இருக்கு. இல்ல போறது மறந்துட்டேன். சவுத் சைடு போனா ஃபுல்லாவே வந்து ஆர்டிபிஷியலான நல்ல கிளைமேட் கிடைக்கும். இந்த பக்கம் இங்க கிளைமேட்டும் இல்ல. கிளைமேட்டை பத்திலாம் நீ பேசலாமா? கிளைமேட்னு பேசுறதுக்கே இது இல்ல. நல்லதும் கெட்டதும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. கெட்டது மட்டும் தான் அதிகமா அங்க ஒன்லி நல்லது மட்டும் இருந்தா நல்லதும் போர் அடிக்கும். அங்க நல்லதெல்லாம் போர் அடிக்காது. அங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எதுவுமே இருக்காது அங்க. பீச் அது இது. நீங்க உன்னால பீச்ல கால் வைக்க முடியுமா? ஏன் பீச்சுக்கு போக முடியாது? கடல் மாதிரி ஆளுங்களே வந்துட்டு அடைச்சு போயிருப்பாங்க, வேர்க்குவாங்க. போய் நீ ஈஸியா உட்காந்துட முடியுமா பீச்ல? பீச்சை பார்த்துதான் ஒரு பாட்டே வந்திருக்கு. அலையோ போய் அது அலையோசை இல்ல, வலையோசை. ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல், அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். புல் ஸ்டாப். பீச் பாட்டு இல்ல. சரி, ஏதோ ஒண்ணு பீச்ல போயிட்டு அந்த அலையோட ஓசையை கேட்கும் போது ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுக்கு வீட்லயே டிவில ஆன் பண்ணி கேட்க வேண்டியதுதான். அங்க போனா மட்டும் பீச்